அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் அவருடைய சமாதானமும் நம்மில் அனைவரோடு என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமென். நேற்றைய தினத்துல ஒரு காரியத்தை குறித்து, மனுஷன் யார், மனுஷர் யார், இவ்விரண்டுக்குள்ள காரியமாக ஆவியானவர் நாளை தினத்தை நமக்கு வெளிப்படுத்துவார்னு விசுவாசித்தோம். அதன்படி இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியார் நமக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். இப்போ ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27 வசனத்துல பாத்தீங்கன்னா, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவளை சிருஷ்டித்தார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். இந்த மனுஷன் தான் முதலாக தேவ சாயலாகவே சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன். இந்த மனுஷனுடைய காரியம் என்னவா இருந்ததா? ஆதாம் ஏவாள் அவருடைய மீறுதல்களால் மனுஷராக்க ஆனார்கள். அதாவது பரலோகத்துக்குரியவர்கள் இந்த உலகத்துக்குரியவர்களாக ஆக்கப்பட்டார்கள். இதுல பாத்தீங்கன்னா, இந்த மனுஷர் என்பதை இப்போ இருக்கிற இந்த உலகத்துல எல்லாருமே மனுஷர்கள் தான். எல்லாருமே இந்த மனுஷர்ல இருந்துதான் நாமும் வேறு யாரும் அல்ல. அதே இந்த மனிதருடைய சுவாபங்கள், குணங்கள், கிரியைகள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவருடைய சிந்தனைகளும் உலகத்துக்குரியவதாக இருந்தது. நாமும் அப்படி இருக்கிற வேலையில தான் பிதாவான தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலியமாக நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார். இந்த ரட்சிப்பும் நமக்கு முன்பாக இருந்த எல்லோருக்கும் கிடைத்தது. அதன்படியாகவும் அவர்களும் தேவனை விசுவாசித்தார்கள். நம்மை காட்டிலும் விசுவாசத்தில் மிகுதியாக இருந்தார்கள். அவருடைய எல்லா காரியங்களும் நாம் அறிந்திருக்கிறோம் வேதத்தில். அதன்படி நமக்கு இந்த ரட்சிப்பு கிடைத்தது. இந்த ரட்சிப்பின் மூலியமாக பாருங்க, இந்த உலகத்தில் உள்ள காரியத்திலிருந்து நாம விடுபட்டு ரட்சிப்புக்கு பண்பாக தேவனுடைய புத்திரதானம், பின்பு ஞானத்தானத்தின் மூலியமாக கிறிஸ்துவுடைய சாயலை அடைந்தோம். இப்போ நாம் என்ன செய்கிறோம்? பாருங்க, இந்த மனுஷர்களுடைய காரியம் எல்லாவற்றிலும் அவருடைய சிந்தனைகளும் எல்லாம் உலகத்துக்குரியதா இருக்கறனால நாம் ரட்சிக்கப்பட்ட பின்னாடி அவர்களுக்காக நம்ம என்ன சொல்லுவோம்? ஒருவர் ஒரு நல்ல மனிதராக இருப்பார், அவர் குடிக்கிற மனிதராக இருப்பார். அவர் குடிவெளி தெரிந்த பின்னாடி நாம் அவரோட சொல்லுவோம், நீங்க நல்ல ஒரு மனுஷன்தான், இந்த குடியை மட்டும் நிறுத்திருங்க, இந்த குடியினாலதான் உங்க குடும்பம் எப்படி இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இந்த குடியினால நம்ம என்னென்னலாம் இழந்துகிட்டு இருக்கிறோம் என்பதை நாம அவங்களுக்கு போதிப்போம். இது மாத்திரமல்ல, நாம ஜெபிக்கும் போது அந்த சகோதரனுக்காக என்ன ஜெபிப்போம் என்றால், ஆண்டவரே, நானும் இது போல இந்த உலகத்துலதான் இருந்தேன், ஆனாலும் ரட்சிப்பின் மூலியமாக தான் அது எவ்வளவு ஒரு மோசமான உலகம் என்பதை அறிந்து கொண்டேன். இதிலே போல இந்த சகோதரனும் விடுபடணும், என்னை போல உம்மை ஏற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. இதே போல அநேகருக்காக, நம் கண்களுக்கு தெரியாதவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஏனென்றால் அவர்களும் ரட்சிப்பு அடைய வேண்டும் என்று. இதுக்குள்ள காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது மனுஷனுடைய, தேவன் சிருஷ்டித்த மனுஷனுடைய சுவாபம். ஏனால் அவன் விடுபட்டு விடக்கூடாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தம் அவனுக்காகவும் உண்டு, அவனும் மீட்கப்பட வேண்டும். இதுதான் நம்ம ரட்சிக்கப்பட்ட அநேகருடைய காரியமும் இருக்கும். இப்படி இருக்கிற வேலையில தான் நாம பாருங்க, அவர்களுக்காக ஜெபிக்கிற வேலைக்காகவும்
அவர்களை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து காரியத்தை வெளிப்படுத்துறார். இந்த உலகத்துக்குரியவங்களுடைய சுபாவங்கள் எப்படி இருக்கும், அவருடைய கிரிகள் என்னவா இருக்கணும், அதுதான் மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல 17வது வசனம். யாருக்கு சொல்றாருண்டா, ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக இந்த வார்த்தையை சொல்றாரு. மனுஷரை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள். அதே அதிகாரம் மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல 32ஆம் வசனத்துல பாருங்க. மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். நாம அந்த அறிக்கை இயேசு கிறிஸ்துவுக்குண்டான அந்த காரியத்தை அவனிடத்தில், அதாவது மனுஷரிடத்தில் நம்ம சொல்லுவோம். நானும் உங்களை போலதான் ஒரு காலத்துல இருந்தேன். இந்த இயேசு கிறிஸ்து வந்த பின்னாடிதான் என்னுடைய இந்த குடிவெறி, என்னுடைய தீமையான பழக்கம் எல்லாம் என்னை விட்டு போயிருச்சு. அதனாலயும் நீங்களும் அந்த இயேசு கிறிஸ்து குறித்து ஏற்றுக்கொள்ளுங்க. நாம இப்படி போதிப்போம். இப்படி சொல்கிறதுனால ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்பொழுது நம்மை குறித்து பரலோக பரமபிதாவின் இடத்தில் அறிக்கை பண்ணுவார். இப்ப பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல் விசேஷத்துல பாத்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிக்கப்படும், ஜீவ புத்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கை பண்ணுவேன். எப்பொழுது நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அறிக்கை பண்ணுகிறார் பாருங்க. அப்போ பாத்தீங்கன்னா இந்த மனுஷர், உலகத்தை சார்ந்தவர்கள் அநேகரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டும் இந்த உலகத்துடைய காரியத்திலிருந்தும் விடுபடாமல் இருப்பாங்க. அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது கண்டிப்பாக நம்முடைய ஜெபங்களும் கேட்கப்பட்டு நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோமோ அதே போல் அவர்களும் ரட்சிக்கப்படுவதற்கு நம்முடைய விண்ணப்பமான ஜெபங்களும் ஏறெடுக்கப்படும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நமக்காக மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற அனைவருக்காகவும் அவர் சிந்தின ரத்தம் ஒவ்வொருவரையும் கழுக செய்வதற்கு பாத்திரமா இருக்கிறது. அதனால அவரோட வசனம் சொன்னாரு, மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஒவ்வொரு மனுஷனும் இந்த நாள் நமக்கு மனுஷராக தெரிவார்கள், உலகத்துக்குரியவர்கள் தெரிவார்கள். நாளை நாமே நம்மை அறியாமல் அந்த சகோதரன் ஏதோ ஒரு காரியத்தில் ரட்சிக்கப்பட்டு தேவனை அறிந்து கொண்டவராயிருப்பார். அந்த நேரத்திலும் நாம் ஆலயத்தில் இருக்கும்போது நமக்கு பக்கத்துல வந்து உட்காருவாரு. அப்ப நம்ம சொல்லுவோம், பிரதர், சகோதரரே, இதுதான். அதனால அநேகருக்கா நம்ம ஜெபிக்கிற வேலையிலும் சரி, நாம மீண்டும் அந்த மனுஷனுடைய ரூபத்தை அடையும்படியாக, தேவன் சிருஷ்டித்த அந்த மனுஷனுடைய ரூபத்தை அடையும்படியாக இந்த காரியங்கள், அதான் மனுஷன் மனுஷர் இதுக்குள்ள காரியம். இந்த நாளுக்காக பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியத்தை வெளிப்படுத்தினதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். நாளைய தினம் தேவனுக்கு சித்தமானால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்த போற காரியத்திற்காகவும் நாம் வாஞ்சியா இருப்போம். எல்லாமே இக்காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே, உம்முடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக. ஆமீன்.